நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதியை வெளியிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி, அதுபோக மே 4ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் வரும். எலெக்ஷனுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணுவாங்க. யாரும் பரப்புரெல்லாம் செய்யக்கூடாது. ஒட்டுமொத்தம் ஒரு 30 நாள் வச்சுக்கோமா, ஒரு மாதம் வச்சுக்கிறோம். ஒரு மாதம் இன்னும் எலெக்ஷனுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் டிவிகே வாரியர்ஸ் எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. சொல்ல தேவையில்லை, நம்ம பயிலோ டிஎல் முகம் அள்ளி போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. திமுகவை டேட்டா அறிவிச்சதும் போதும், இவங்க ஓஜி அணில் குரூப்லாம் இறக்கி விட்டாங்க. அந்த ஓஜி அணில் குரூப் இல்லை, அதை பற்றி அவங்கள பற்றி எனக்கு தானே தெரியும். அவங்க இந்த ஜில்லா படம், இந்த வீர படம், கிளாஸ் அப்போ இவங்க படுத்தின பாடு இருக்கு. ஐயோ, அந்த ஒரிஜினல் பீஸை இன்னைக்கு பார்த்துருக்கேன். இடையில கொஞ்ச நாள் பராசக்தி படம் வெளியான அன்னைக்கு அவங்க அந்த ஓஜி அணியில் வெளில விட்டானுங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி விட்டானுங்க, அள்ளி போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 30 நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் அது நியாயம்தான். அதாவது வாரிலையும் போரிலையும் காதலையும் நீங்கள் செய்கிற எல்லாமே தர்மம், நீங்கள் செய்கிற எல்லாமே நீதி நேர்மை. அதே மாதிரி தான் எங்களுக்கும் அடுத்த 30 நாள் விஜய் செய்கிற எல்லாமே சரி, கடுமையாக முட்டு கொடுப்போம். இல்லைடா நீ முட்டு கொடுக்குற, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் நீ போ, அடுத்த 30 நாள் நாங்களும் ஓஜியாக மாறிடுவோம். அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு டிவிகே வாரியர்ஸ் களத்தில் இறங்கி சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயோட படத்தை, இந்த படம் என்னைக்கு வெளியாகுமோ அன்னைக்கு டேட்டை தான் இவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்பாங்க. தமிழகத்திலே முதல் முறையாக ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணால் எல்லாம் எலெக்ஷன் டேட் வச்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு எங்கள் பிள்ளைங்க வெறியாக இருக்கிறானுங்க. டிவிக்கே பயலுக கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதைத்தான் நாங்களும் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தோம். அடுத்த 30 நாள் தீயாக இருக்கணும் எல்லாரும். அதுபோக அடுத்த 30 நாளைக்கு நம்ம வைக்கிறதான் சட்டம், நம்ம வைக்கிறதான் நரேட்டிவ். இந்த சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அரசியல் மீடியாவும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். எங்களை தாண்டி நீ விஜய்கிட்ட போ, இல்லை எங்களை தாண்டி உன்னால் புசி ஆனந்துக்கிட்ட கூட போக முடியாது. அந்த அளவுக்கு எங்கள் பிள்ளைங்க ஃபயராக இருப்பாங்க. அதுபோக சாமிகளாக நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஆள் ஒத்தையில் நிற்கிறாப்புல, அவனுங்கெல்லாம் மொத்தமாக நிற்கிறானுங்க, தட்டிட போகிறானுங்க. எந்த அளவுக்கும் அளவுக்கும் எங்கேயாவது பிசுறு கூட தட்டப்படாது. அடுத்த 30 நாளைக்கு களத்தில் நம்ம வேலை செய்வோம். அதுக்கு பிறகு ஆண்டம் விட்ட வழி, அதுக்கு பிறகு இந்த கரூரில் அவனுக்கு நம்ம கொடுத்தானுங்கள வழி, அந்த வழியெல்லாம் என்னால் ஜீரணிக்க முடியலை. அதுலேருந்து நான் மீண்டு வரத்துக்கே ஒரு வார காலமாச்சு இப்படி நடந்துட்டு அப்படின்ட்டு நார்மல் லைஃப் வரத்துக்கு. அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாவில். அப்போது நீ கொடுத்தில அந்த வழியை உனக்கு இந்த ஒத்த விரலால் திருப்பி தரத்துக்கு ஒட்டுமொத்த தமிழக கூட்டமும் காத்துக்கிட்டு இருக்கு. சிஎம் சார், அந்த சிஎம் சீட்டை கொஞ்சம் தொடச்சி வைங்க, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நான் இனிமேல் அங்கே 2 வீடியோ போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகு எங்களுடைய முழு வேலையாக தான். உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் வேறு வேலையில் இருப்பீங்க. எங்களுக்கு முழு வேலையை தளபதிக்காக உழைக்கணும், டிவிக்காக உழைக்கணுன்ட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு நாங்கள் உட்காந்துருக்குறோம். அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். எங்களுடைய வீடியோ உடனுக்குடன் வரும், நீங்கள் பாருங்கள். அதுபோக நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். 2021க்கு அப்படியே வெயிலில் போகுமா, என்ன நடந்துச்சுன்னு ஒரு மனுஷன் சட்டையெல்லாம் கீழ்ச்சிக்கிட்டு வந்தாப்போல ஒரு அம்மா பேட்டி கொடுத்துச்சு. தமிழ்நாட்டில் மதுவே இருக்காது நாங்கள் வந்தான்னு. எண்ணற்ற வாக்குறுதிகள். நாங்கள் வந்தால் கல்வி கடனை ரத்து பண்ணுவோம், நாங்கள் வந்தால் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா கொடுப்போம், நாங்கள் வந்தால் நகை கடனை ரத்து பண்ணுவோன்ட்டு ஏகப்பட்ட வாக்குறுதிகள். எதிரில் யாருன்னு பார்த்தா பிஜேபியும் அதிமுகவும் நின்றுச்சு. அதையெல்லாம் தாண்டி திமுக உடைச்சி மொத்தம் எத்தனை வாக்குகள் பெற்றாங்க 2021 திமுக எத்தனை வாக்குகள் பெற்றுச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா. 2,05,53,000 வாக்குகள், அதாவது 45% வாக்குகள் பெற்றுச்சு. திமுக மட்டுமா பெற்றுச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை, கூட்டணி கட்சிகள் அவங்க ஒரு பெரிய கூட்டணி நின்னாங்கல்ல, அதோட சேர்ந்து. அப்போ திமுக மட்டும் அவங்க நின்ன தொகுதியில் மட்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,86,86,550 வாக்குகள். அது பார்த்தீங்கன்னா 33% வாக்கு பெற்றாங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. பிஜேபி கூட நிற்குது, அதிமுக, ஜெயலலிதா கிடையாது. அப்படிங்கிற பட்சத்திலேயே டிஎம்கேக்கு அவ்வளோதான் ஓட்டு விழுந்துச்சு. அவங்க 45% வின் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ அதை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு இப்போ வாங்க கரண்டான காலத்துக்கு வாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று போட்டிருக்காங்க. எஸ்ஐஆரில் ஒரு 75 லட்சம் வாக்குகளை தூக்கியாச்சு. அவங்கள இறந்தவர்கள், போலி வாக்குகள் தூக்கியாச்சு. இப்போ பியூர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை எவ்வளவு இருக்கிறாங்கன்னா, அதாவது 5,67,03,380 பேர் இருக்கிறாங்க. மோர் தென் ஒரு 5.5 கோடி பேர் இருக்கிறாங்க வச்சுங்க. அதில் ஆண்கள் 2,77,925, பெண்கள் 2,89,60,838 பேரும், அதெல்லாம் 3ஆம் பாலினத்தவர் 7,617 பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா? நம்ம என்ன பார்க்க போகிறோம்?
தளபதிக்கு இந்த எங்கே இருந்தெல்லாம் ஓட்டு பிரிஞ்சு வரும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இன்னைக்கு 18லேருந்து 20 இந்த 2 வயசு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நியூ ஓட்டர்ஸ், முதல் முறை வாக்காளர். அவங்கள பார்த்தீங்கன்னா 20,50,000 பேர் இருக்கிறாங்க. அது 3%. இன்னைக்கு லெவலுக்கு 3%. அந்த 18 to 20ல் ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 20 லட்சம் பேரில் எவ்வளோ ஓட்டு நமக்கு வரும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 18 லட்சம் வந்துருமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கேயாச்சும் அந்த நியூ ஓட்டர்ஸ்ட்டு போய் மைக்கெட்டினாலாம் அவன் கடிச்சு துப்பிடாமல் இருக்குது. டிவிக்கே விஜய்னு கத்துறாங்க. இல்லை, நம்ம ஒரு 2 லட்சம் பேரை மற்றவங்களுக்கு கொடுத்தாலும், இந்த சீமான் மாதிரி ஆட்கள் எடுத்துகிட்டு போனாலும் 18 லட்சம் பேர் பியூராக நமக்கு வந்துடுவாங்க. அதுபோக 20லேருந்து 30 வயசு, இப்போ என்னுடைய கம்மியான வயசில் உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பேர் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்குது. இப்போது 20லேருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்கள்ட்ட மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும், அவங்களாம் ஜென்சி கிட்டா இருப்பாங்க. அவங்கள்ட்டையும் நீங்கள் மைக் ஒன்று நீட்டலாம், மேக்ஸிமம் பேர் டிவிக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு தெரியும், அதை நம்பி தான் இன்றைக்கி டிவிக்கே வசந்து நிற்கிது பார்த்தீங்களா. அதில் இந்த 1,15,00,000 பேரில் வெறும் 80,000 பேர் மட்டும் எடுத்துக்குவோம், மற்றதான் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், நீங்களே வச்சுடுங்க அப்படின்னு. இன்றைக்கி காலம் அப்படி இருந்தாலும் ஆல்ரெடி மைண்ட் செட் ஆகிட்டு அவங்களுக்கு. இன்னமும் போயிட்டு நம்ம அவங்கள மைண்ட் வாஷ் பண்ண தேவையில்ல, அவனே மைண்ட் வாஷ் அடுத்தவனை பண்ணுற நிலைமைக்கு தான் வந்துட்டான். அதனால ஒரு 80 லட்சம் பேர் நம்மள்கிட்ட வச்சுங்க. அதுவே 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,30,00,000 பேர் இருக்கிறாங்க. அதாவது 22%. அதில் அந்த 1,30,00,000 பேரில் 30லேருந்து 40 அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். நம்ம வந்துடுவோம் வச்சுங்களேன். அவங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் ஓஜி விஜய் ஃபேனாக இருப்பாங்க. நிறைய பேர், சில பேர் அஜித் ஃபேனாக இருப்பாங்க. பட் மெச்சூர்டாக இருப்பாங்க. இந்த டிவிக்கே விஜய் நான்லாம் கத்திட்டு பிடிக்காம விஜயை பார்த்தோன்னே என் தலைவனை பார்க்குறேன், என் அண்ணனை பார்க்குறேங்கிற மைண்டில் அப்படியே ஸ்டக்காகி நிற்பான்ல, எனக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களாம் மெச்சூர்ட் ஃபேன். அவனுக்கு நீ எவ்வளோ ரூபா துட்டு கொடுத்தாலும் சரி, கோடி கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் சரி, அவன் போயிட்டு மற்ற கட்சிகளை ஓட்டு போட மாட்டான். அவன் மாதிரியான குரூப்பு அந்த வயசில் மெச்சூர்டாக இருப்பாங்க. இப்போ நடக்கிற அரசியலை வெறுத்து போய் நிற்பான்ல, அதில் கொஞ்சம் பேர் நாம் தமிழர் கட்சியில் கொஞ்சம் இன உணர்வாளராக ஏமாற்றி கொண்டு போயிருப்பார் வச்சுங்களேன். அதே மாதிரி டிஎம்கே எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதிலேருந்து ஒரு 1,30,00,000 பேரில் பாக்கெல்லாம் தட்டி விட்டு ஒரு 80%, 80 லட்சம் பேரை நம்ம கொண்டு வந்தாலும் சரி. அதற்கு பிறகு அந்த 40லேருந்து 50 அந்த வயசில் 1,18,00,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 1,18,00,000 பேரில் ஓரளவுக்கு நம்ம பக்கம் திரும்புவாங்க. நம்ம பார்த்துருக்கோம், ஓரளவில் பெரிய அளவில் விஜய் அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, எபோவ் 50 இருக்காங்க இல்லை, அவங்க 1,83,00,000 பேர் இருக்கிறாங்க. மோர் தென் 33% அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க தான் களத்தை நிர்ணயிக்கிறாங்க. போன காலகட்டங்களில் 2020, 2021 எலெக்ஷன், 2016 எலெக்ஷன், 2011 எலெக்ஷனில் யார் நிர்ணயிச்சான்னா, நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லை, அந்த நியூ ஓட்டர்ஸ் யார் கவர போகிறா? ஒன்று ஜெயலலிதா கவருமா, இல்லைன்னா கலைஞர் கவருவாரா? அப்போ ஜெயலலிதாவுக்கு அந்த நியூ ஓட்டர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. இப்போ போன எலெக்ஷனில் கூட ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக நியூ ஓட்டர்ஸ் எங்கே போனாங்கன்னா திமுக பக்கம் போனாங்க. ஏன்னாட்டா நாங்கள் அறுத்து தள்ளிடுவோம், பிரித்து மேய்ஞ்சிடுவோன்னு சட்டையை கீழ்ச்சிட்டு வந்தா போல இல்லை ஸ்டாலின் ஐயா, அதை நம்பிட்டு போன குரூப் தான் அவங்க. ஆனால் இப்போ அந்த நியூ ஓட்டர்ஸ் விஜய் பக்கம் போயிட்டாங்க. இப்போ அரசியல் களத்தை நிர்ணயிக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, எபோவ் 50 உள்ள அந்த 1,83,00,000 பேர் தான் நிர்ணயிக்க போகிறாங்க. அவங்கள எப்படி நம்ம பக்கம் கொண்டு வருது? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 27 to 30% ஓட்டு டிவிக்கு இருக்குது. பிரச்சாரமே பண்ணாமல், அங்கே ஒரு கேண்டிடேட்டே நிப்பாட்டாமல் இன்றைக்கி 30% இருக்குது. விஜய் அவர்கள் சொன்னால லாஸ்ட் சர்வேயில், டிஎம்கே எடுத்த சர்வேயில் இதுதான் வருது. அதுக்கு பிறகு தான் அவங்க பக்கமாக ஸ்டிக் பண்ண ஆரம்பித்தாங்க. எஸ்ஓபியெல்லாம் போட ஆரம்பித்தது. விஜய்க்கு அதிகப்படியான ஓட்டுகள் கவர்ந்துக்கிட்டு இருக்குது, இந்த மனுஷனை பேச விடக்கூடாதுன்னு எஸ்ஓபி போட்டது. இதுக்கு பிறகு எஸ்ஓபியெல்லாம் செல்படியாகாது. இனிமேல் இந்த எஸ்ஓபி எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பாட்டில் வந்துட்டுனா எஸ்ஓபிலாம் யாருக்கும் போட முடியாது. அந்த எஸ்ஓபி எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியே இருக்கும். விஜய்க்கும் அதே எஸ்ஓபி தான், ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே எஸ்ஓபி தான். அதே மாதிரி எஸ்ஓபி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கையில் இப்போது அந்த வயசானவர்களை எப்படி கவர போகிறோம்? அதுதான் இந்த 30 நாளுக்குள்ளே ஒரு 10% பேர் அடித்து கொண்டு வந்தீங்கன்னா தளபதி தான் சிஎம். அந்த 30 நாளில் அவங்கள எப்படி அடித்து கொண்டு வர போகிறவங்க தான் மேட்ரு. இப்போ எல்லாம் அந்த சின்ன வாண்டுகள்லாம் இருக்கும், ரோட்டில் போயிட்டுருக்கும். அதுக்கிட்ட கேளுங்களேன், உனக்கு தான் ஓட்டு கிடையாது, உங்கள் வீட்டில் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு மட்டும் கேளுங்களேன். அதெல்லாம் தெரியாது, நான் எங்கள் ஆத்தாட்ட சொல்லிக்கிறேன், எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிறேன், எங்கள் பெரியமாட்ட சொல்லிக்கிறேன், எல்லா கட்சிக்கு தான் ஓடணும் அப்படின்னு இந்த குட்டி பிள்ளைகளாக சொல்லும். விஜய் அவர் சொன்னார்ல, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள்லாம் பிரச்சாரத்தை தொடங்கிட்ட சின்ன பிள்ளைங்களை வச்சு அப்படின்னு சொன்னார்ல, அது நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலான இந்த 60-70 வயசில் உள்ளவங்கெல்லாம் என் பேரன் சொல்கிறான், என் பேத்தி சொல்லுதுப்பா, நான் என்னப்பா பண்ணுறது, நான் விஜய்க்கு தான் போட போகிறேன்னு சொல்கிற அந்த தாத்தா பாட்டிகளை நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் கவர்ந்து கொண்டு வருவதற்காக அந்த குட்டி பிள்ளைங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளும் அந்த இடத்துலேருந்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி காலத்தில் 30% இருக்குங்கிறது ஆளுங்கட்சியை ஒத்துக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்களுக்கு இந்த பயம். இப்படி ஒருத்தன் புதுசாக அடித்து ஆட போகிறாங்கிறது யாரும் கண்டுக்கலை. நான் ஏற்கனவே அப்படி சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கி
பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரே கட்சினா அது டிவிக்கே தான். அது எப்படா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தா கூட சொல்லியிருக்கேன். திமுக கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இத்தனை % ஓட்டு வச்சிருக்கு. மனுஷன் தனியாகவே இன்னைக்கு 30% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அப்படி அதான் உண்மை. நீ நம்பாம போ, அதான் உண்மை அப்படிங்கிறது. அந்த பயம் இருக்குல்ல, அது இன்னும் ஒரு 10% கையில் வந்துட்டுனா விஜய் அவர்கள் தான் சிஎம். அந்த 10% இந்த 30 டேஸில் நம்ம அடித்து தூக்கணும். அதற்காக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் பேச முடியும், மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும். உங்களால் என்ன பண்ண முடியும்? கையில் ஒரு ஃபோன் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் அம்மா அப்பா, என் மாமியா மாமனார், கொழுந்த நாத்தனா மச்சான் மச்சனே, ஓப்படியாவோட பையன், ஓப்படியாவோட சகலையோட தம்பின்னு ஒட்டு மொத்தத்தையும் உங்களால் கேன்வாஷ் பண்ண முடிஞ்சால் கேன்வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஒரு முறை விஜய்க்கு ஓட்டு போடுங்க, இந்த ஒரு முறை விஜய்க்கு ஓட்டு போடுங்க. திமுகவில் இவ்வளோ குடும்பம் நடந்திருக்கு. ஒரு 2 வயசு குழந்தைய சீரழிச்சது ஒரு திமுக காரன், 7 மாத கர்ப்பிணி பண்ண காரை விட்டு அடித்து தூக்கி கொண்டுட்டு போனது ஒரு திமுக காரன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஒட்டச்சத்திரத்தில் ஒரு தலித் இளைஞரை வெட்டி கொன்னது ஒரு திமுக அமைச்சருடைய கும்பல். என்னென்ன பண்ணுனாங்கன்னு சொன்னாலே ஓட்டு குறைஞ்சு போடுமியா? அவங்க பண்ணினதை பெரிய அளவில் கொண்டு சேர்க்க முடியல. இன்றைக்கி ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்டாக அடித்து தூக்கி கொண்டு கொடுக்குற அந்த அவர் பண்ணுற தவறுகளை கொண்டு சேர்க்கறது இன்றைக்கி யாராலையும் முடியல. அந்த இடத்துல எல்லாருமே தோத்துட்டாங்க. அந்த இடத்துல விஜய் அவர்களும் தோற்று விட்டார், ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் தோற்று விட்டார். எல்லா கட்சியுமே தோற்று நிற்கிது. அவங்க ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கும் போது அதிமுக செஞ்ச தவறுகளை ஈஸியாக கொடுத்துட்டாங்க, ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அந்த பென்ஸ் ஜெயராஜ் வழக்குகளும் சரி, அதற்கு பிறகு இந்த பொள்ளாச்சி இந்த பெண்களை கொழும்படுத்தினா ஒரு 1400 பெண்களை, அதில் எவ்வளோ சூப்பராக திமுக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க அரசியல் பண்ணாங்க. அந்த இடத்துல இப்போ அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை விட பெருங்குடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சேர்க்கறதுக்கு நம்மளால் முடியலை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்கு ஒரு செய்தி தான். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 30 நாள் அடித்து ஆடுனீங்கன்னா 10% கொண்டாந்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கே தான் 2026 ஆட்சி அமைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் தான் சிஎம் போஸ்ட். நம்ம ஏற்கனவே நம்ம பசங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஜனநாயகன் படத்தை முன்னாடியே வெளியிட்டீங்கன்னா தளபதி விஜய்னு வரப்போகுது டைட்டில் கார்டில். இல்லை, நான் தேர்தலுக்கு பிறகு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு வரப்போகுது அப்படின்னாங்க. அதை நம்ம ரியலாக பார்க்க போகிறோம். இது சில பேர் சொல்லுவாங்க, இல்லை விஜய்க்கு அப்படி ஓட்டு சதவீதம் இல்லை, விஜய்க்கு இப்படி ஓட்டு சதவீதம் இல்லை, காலம் அப்படி கிடையாது, திமுக சார்பாக தான் இருக்குன்னு நிறைய போல்ஸ் வரும். இதுக்கு பிறகு தான் அவங்க நரேட்டிவ் செட் பண்ண போகிறாங்க. திமுக யாருங்கிறத நீங்கள் இன்னொரு ரியலாக பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே கரூரில் பார்த்தோம் அந்த ஈகோ சிஸ்டம் எப்படி செயல்படும், திமுகவோட ஈகோ சிஸ்டம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத கரூரில் பார்த்தீங்கல்ல. அன்னைக்கு எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி அடுத்த 30 நாள் அவங்க செயல்படுவாங்க. வீட்டுக்கு வீடு காசு கொடுப்பாங்க, வீட்டுக்கு வீடு கிரைண்டர் போகும், வீட்டுக்கு வீடு மிக்சி போகும். பெண்களை கவருவதற்காக அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. டிவிகேவுக்கு விஜய் அவர்களுக்கு பெண்கள் ஓட்டு தான் அதிகப்படியாக இருக்குது, பெண்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்கள பெண்களை டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்டா அந்த சென்சிக்கிட்டு அவங்க எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் வேறு லெவலில் இருக்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஈஸியாக மாற்றக்கூடியது பெண்களை, எமோஷனலாக கனெக்ட் பண்ணக்கூடியது பெண்களை. அதனால் பெண்களை அவர்கள் குறி வைப்பார்கள். இந்த வயசான செட்டு ஒன்று இருக்கும், நான் குத்துனா நான் ஓட்டு போட்டால் உதயசினு தான் ஓட்டு போடுவாங்க, வேற சேர்த்து மாற்றி போட மாட்டாங்க, பரம்பரை திமுகங்க அப்படின்னு இருப்பாங்க, சாரி அப்படின்னு சொல்லுவாங்க சில வயசான தாத்தா பாட்டிகள். அவர்களெல்லாம் மாற்ற முடியுமானா அது மாற்றுறதுக்கு நம்ம ஒரு குட்டி கொஞ்சான்ஸ் வீட்டுக்கு வீடு வச்சுருக்கிறோம்னு வைங்களேன். அவங்க எப்படியாச்சும் மாற்றி கொண்டு வந்துடுவாங்க. நம்ம ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருக்கிறோம், கலைஞர் ஆட்சியெல்லாம் இருந்திருக்கிறோம், எடப்பாடி ஆட்சியில் கூட நாங்கள் இருந்துட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஸ்டாலின் ஆட்சி இந்த ஒரு 2021 இந்த 2026 இந்த இடைப்பட்ட அந்த 5 வருஷம் ஆட்சி இருக்குல்ல, அதில் நடந்த அலங்கோலம் மாதிரி இவரை எந்த ஆட்சியுமே இருந்தது கிடையாது. அதாவது இதுக்கு பிறகும் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் இவ்வளவு நடந்ததெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த ஒவ்வொரு நாளும் நடக்கிற வன்புணர்வுகள், ஒவ்வொரு நாளும் நடக்கிற கொலைகள், ஒவ்வொரு நாளும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள்லாம் சகிச்சுக்கிட்டு, இல்லை நான் மறுபடியும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், அவர் எனக்கு டெய்லி பஸ்ஸில் ஃப்ரீயாக அனுப்புகிறாரு, எனக்கு மாதம் 1000 ரூபா பணம் தராரு, அதனால் நான் ஓட்டு போட போகிறேன்னு சுயநலமாக யோசிக்கிறாங்களே. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த கடந்த 5 வருஷத்தில் இறந்து போன 8008 பேர், அவங்களெல்லாம் உங்கள் அண்ணனாக நினச்சி, உங்கள் தம்பியாக நினச்சி, உங்கள் சித்தப்பா பையனாக நினச்சி, உங்கள் சொந்தக்காரனாக நினச்சி அதையும் டோலரேட் பண்ணிவிட்டு இல்லைப்பா நான் ஓட்டு போகிறேன்னு நினச்சிங்கன்னா திமுக போய் ஓட்டு போடுங்க. அதுபோக இந்த 5 வருஷத்தில் 2080 பெண்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்னு கேஸ் இருக்குல்ல, அந்த குழந்தைகள் அந்த பெண்கள்லாம் ஏன் பொண்ணு, ஏன் தங்கச்சி, ஏன் அக்கான்னு நினச்சதுக்கு பிறகும் இல்லைப்பா எனக்கு 1000 கொடுக்குறாரு நான் ஓட்டு போட போகிறேன்னு நீங்கள் போய் ஓட்டு போட்டால் டிஎம்கே ஓட்டு போட்டுருக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுபோக 15 வயசுக்கு கீழே உள்ள 39,999 பெண் குழந்தைகளை அபியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, போக்சோ கேஸ் பதிவாயிருக்குல்ல, அதெல்லாம் என் அக்கா புள்ள, என் தங்கச்சி புள்ள, ஏன் புள்ள, என் அண்ணன் புள்ள அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதையும் தாண்டி அவர் கொடுக்குற எனக்கு 1000 ரூபாவும் அவர் அனுப்புகிற இந்த பிங்க் பஸ்ஸில் நான் போகிறேன், அதனால நான் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னா ஓட்டு போட்டுக்கிட்டேன்.